ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மோதகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உள்ள பால்கோவாலாம் ஸ்டஃப் பண்ணி எப்படி மாவா மோதகம் ரெசிபியை ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இது கூட 3/4 கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரே தடவையாக மொத்தமாக சேர்க்காம 2லேருந்து 3 முறை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. அப்போ தான் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நமக்கு ஸ்மூத்தாக மாவு கலந்து வரும். இதை நீங்கள் செய்யும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலரணும். இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரலும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பால்கோவா ஓரளவு தயாராக இருக்குது. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்ததும் இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடிச்சிட்டும் சேர்க்கலாம், அப்படியேவும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததும் இது இலக்கம் கொடுத்து திரும்பவும் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் திக்காயிடும். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக முந்திரி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு முந்திரி திராட்சை வேணும்னா இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதும் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் ஜூஸை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ திப்பியெல்லாம் நின்றுடும். இப்போ இதை நம்ம 1 கப் அளவு அளந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நமக்கு 1 கப் பீட்ரூட் ஜூஸ் தேவை. அதுக்காக இந்த மாதிரி அளந்துட்டு மிச்சம் இருக்கிற இடத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். சரியாக நமக்கு 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது. இப்போ ஒரு கடாயில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு, அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாவை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலரணும். அப்போ தான் நமக்கு மாவு அடிப்பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு கலந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் இழுத்துட்டு மாவு பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு கொழுக்கட்டை மாவு தயாராகிடுச்சு. பாருங்கள், பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால மாவு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு கை பொறுக்கிற அளவு சூடு வந்திருக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூடு பொறுக்கும். இது நல்லா சூடாகவே இருக்குங்க. இதை நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாகணும். நம்ம பிசைஞ்சு விட்டால் தான் நல்லா ஸ்மூத்தாகும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சதும் இப்போ மோதகம் செய்கிற இந்த மோல்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தேய்ச்சிக்கோங்க. அப்போ நமக்கு மோதகம் செஞ்சு வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக வரும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. இதை நம்ம மோதகம் செய்கிற மோல்டுக்குள்ளே உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நடுவில் கேப் இருக்கா மாதிரி இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க முடியும். இந்த கொழுக்கட்டை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கோமே, இது எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பீட்ரூட்டோட வாசனை இந்த கொழுக்கட்டையில் கொஞ்சம் கூட வராது. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு முடித்ததும் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பால்கோவாவை உருட்டி எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் கேப்ஸ்லலாம் போயிட்டு ஃபில் ஆகும். தேவையான அளவு உள்ளே ஃபில் பண்ணதும் இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு எடுத்து நல்லா அமுக்கி விட்டு சைட்லலாம் சீல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதும் இந்த ஓரங்களில் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருங்க. இந்த கொழுக்கட்டை குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஒரே மாதிரியே ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த முறை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. கொழுக்கட்டை பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டைகளும் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் தட்டு எடுத்து அதில் இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த தட்டு இல்லைன்னா இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் மோதகம் செஞ்சுக்கலாம். செஞ்சு வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டைகளும் அடுக்கிட்டு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிடலாம்.
இட்லி தட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இட்லி தட்டில் செஞ்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு இதை நல்லா மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டைலாம் வெந்திருக்கு. கொழுக்கட்டை வெந்ததும் அது பலன்னு ஆகிடும். அதுதான் நமக்கு இண்டிகேஷன் கொழுக்கட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக நம்மளோட மாவா மோதகம் தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக, வெளியில் ரோஸா உள்ள ஒயிட் கலரில் பார்க்கவே அட்ராக்டிவாக, பார்த்ததும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்டியான மாவா மோதகத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அட்டகாசமாக டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.